Congress leadership has directed the TNCC to take a final decision on Thiru Vijay's request, keeping in view the sentiments of the state reflected in the electoral verdict. கரெக்டாக சொல்லவா? விஜய் அவர்களுக்கு போய் ஆதரவு கொடுங்க, அவரோட சேர்ந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாரு? ராகுல் காந்தி அவர்கள். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸுடைய தலைமை என்ன சொல்லியிருக்கு? காங்கிரஸுடைய தலைமை என்ன விரும்புது? தாவேக்காவோட சேரப்போகுதா? அந்த கூட்டணியில் ஆட்சி அமைய போகுதா? என்ன அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதுக்கான பதில் இப்போ வந்துருச்சு. எஸ், காங்கிரஸ் மற்றும் விஜய் அவர்களுடைய தாவேக்கா கட்சி இணைய போகுது. அதுதான் இப்போதைய ஹாட் நியூஸ். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எம்பி வேணுகோபால் அவர்கள், காங்கிரஸ் எம்பி வேணுகோபால் அவர்கள் தான் இப்போ பேசியிருக்காரு. அதாவது பிரஸ்ல பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய தலைமை காங்கிரஸ் கிட்ட இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஹாட்டாக வந்திருக்குது, அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறார் அவர். என்னன்னா, திரு விஜய் அவர்களின் கோரிக்கையின்படி அந்த திரு விஜய் அவர்கள் வந்துட்டு கேட்டிருக்காரு காங்கிரஸ் கிட்ட, வாங்க எங்களோட சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைக்கலாமா, வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. அவங்களுடைய அந்த கோரிக்கையின்படி நம்ம இப்போ முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த முடிவை தலைமை காங்கிரஸ் ஆகிய நாங்கள் யாருக்கிட்ட ஃபைனல் டெசிஷன் எடுக்க சொல்லி விடுறோம் அப்படின்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிட்ட அந்த கடைசி முடிவெடுக்கிறதுக்கான இதை ஒப்படைச்சிடுறோம். என்ன விஷயம்ன்றதை பாருங்க. டிவிகே பிரசிடென்ட் திரு விஜய் ஹஸ் ரிக்வெஸ்டட் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சப்போர்ட் டு ஃபார்ம் அ கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு. அரசமைக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும், வாங்க ஒன்னா சேர்ந்து அரசமைக்கலாம்னு காங்கிரஸ் கிட்ட தாவேக்கா கேட்டிருக்குது. The INC is clear that the mandate in Tamil Nadu is for a secular government committed to protecting the constitutional letter and spirit. அதாவது இந்திய நேஷனல் காங்கிரஸ் எதில் ரொம்ப குறிப்பாக முடிவாக முக்கியமாக ரொம்ப தீர்க்கமாக இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு செக்யூலர் கவர்மெண்ட், அனைவருக்குமான கவர்மெண்ட்டாக இருக்க வேண்டும். நம்பர் 1. ரெண்டாவது, கமிட்டட் டு ப்ரொடெக்டிங் த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். அதாவது ஒரு அரசமைப்பு இருக்குது இல்லையா, நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துடைய அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதோ அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவின் படி ஒரு அரசு நடக்கணும். அது வந்து சும்மா எழுத்துப்பூர்வமாக மட்டும் இருக்கக்கூடாது, அதிகாரம் ஆக்ஷன்லையும் அது இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் எப்போவுமே இருக்கணும். The INC is determined not to allow the BJP and its proxies to run the government of Tamil Nadu in any manner. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு விஷயத்தில் ரொம்ப குறிப்பாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஒரு வகையிலையும் பிஜேபியோடைய ஒரு உந்துதல்லையோ பிஜேபியோடைய ஒரு சப்போர்ட்லையோ அவங்க உள்ளுக்குள்ளே ஊடுருகிற மாதிரி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே அமையவே கூடாதுங்கிறதுல இந்திய நேஷனல் காங்கிரஸ் ரொம்ப குறிப்பாக இருக்குது. திரு விஜய் ஹாஸ் ஆல்சோ ஸ்போக்கன் அபவுட் டிராயிங் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய இதுலேருந்துமே இன்ஸ்பிரேஷனை நாங்கள் எடுத்திருக்கிறோம், அவர் மூலமாகவும் நாங்கள் வந்து இந்த அரசியல் தாக்கத்தில் உள்ளே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத, அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்குறோன்றத திரு விஜய் அவர்கள் எப்போவோ ஏற்கனவே சொல்லியிருக்காரு அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. எங்கள் முடிவே நாங்கள் சொல்லலை அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் காமராஜ் பக்கம் இருந்திருக்காருங்க. காங்கிரஸுடைய முன்னாள் தமிழ்நாடு தலைவராக இருந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காமராஜர் அவர்கள், காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அவர்கள், அவரை வந்து விஜய் போட்டுறாருங்கிறது இவங்க ஏங்க சொல்கிறாங்க? Accordingly, the Congress leadership has directed the TNCC to take a final decision on Thiru Vijay's request, keeping in view the sentiments of the state as reflected in the electoral verdict. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லியிருக்குன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நீங்களே முடிவு எடுங்க, இறுதி முடிவு. ஆனால் எதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், மக்களுடைய சென்டிமெண்ட் எங்கே இருக்குது? இந்த எலக்டோரல் ரிசல்ட்டை பார்த்துட்டீங்களே, ரிசல்ட்டோட வந்து மக்களுடைய சென்டிமெண்ட் எங்கே இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல. அந்த மக்கள் சென்டிமெண்ட் எங்கே இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்து என்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கடைசி முடிவு எடுக்க போகிறது என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஐயையோ என்னடா காங்கிரஸ் அப்படின்லாம் வந்து திமுகவுடைய ஊப்பிக்கள் வேணால் அப்போ கதறுவாங்க. ஆனால் திமுகவுடைய தலைமைக்கு இது முன்னாடியே தெரியும். அதனால் ரொம்ப தெளிவாக தெரிந்து விட்டது என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிறது. விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு 5 சீட்டு வந்துருச்சு. 108 இருந்தவர் இப்போது 113க்கு போகிறார். அடுத்து இன்னும் யாரெல்லாம் உள்ளே வர போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை விஜய் அவர்களுடைய சீட்டு அந்த ஒரு சீட்டை குறைச்சா கூட 112 சீட்டு இப்போ கையில் லாக் ஆயிடுச்சு. இன்னும் தேவை அவங்களுக்கு வெறும் 6 சீட்டுகள் மட்டும்தான். அந்த 6 எம்எல்ஏக்கள் யார்? பொறுத்து வந்து பார்ப்போம்.